கனடால நடக்க போற G7 மாநாட்டுல கலந்துக்க போறாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் தான் அந்த மாநாடு நடக்க போகுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கனடா நாட்டுல காலிஸ்தான் அமைப்பினர் பிரதமர் மோடி அவங்க வர்றதுக்கான எதிர்ப்புகளை பயங்கரமா தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நம்ம சொன்னோம். பிரதமர் மோடி அவர்களோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி கனடா நாட்டினுடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டான மோச்சா அவர்கள் ஒரு பதிவும் போட்டிருந்தாரு. ஆனா இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டான மோச்சா அவர்களுக்கே ஒரு உயிர் ஆபத்து வந்திருக்கு, எனக்கே ஒரு த்ரெட்டன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவும் போட்டிருக்காரு. அதாவது அவர் ஒரு இடத்துக்கு போயிருந்த மாதிரியும் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தன்னை ஓரங்கட்டினதாகவும் இன்னும் 4 பேர் என்ன சுத்து போட்டாங்க, ஆனா நான் ரொம்ப காமா அமைதியா இருந்தேன், அங்க இருக்கிறதெல்லாம் படம் பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவை போட்டிருக்காரு. இந்த மாதிரியான விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னவருக்கே இவ்வளவு பெரிய பேராபத்து வந்திருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம நாட்டினுடைய பிரதமர் அங்க போறாரு, இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, போகாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா பிரதமர் இந்த G7 மாநாட்டுல கலந்துக்க தான் போறாரு. அவருடைய செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்ன்றத நீங்க பார்க்க தான் போறீங்கன்னு இன்னொரு தரப்பினரும் சொல்றாங்க. பாகிஸ்தான் துருக்கிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. துருக்கியினுடைய எதிரி நாடு அப்படின்னு சொல்லப்படுற சைப்ரஸ பிரதமர் மோடி அவர்கள் விசிட் பண்ணிருக்காரு. அதை தொடர்ந்து கனடாவுல காலிஸ்தான் அமைப்பினர் இவ்வளவு எதிர்ப்புகள் தெரிவிச்சும் நான் G7 மாநாட்டுல கலந்துக்க போறேன்னு அவர் போறாரு. இப்படியெல்லாம் பண்றப்போ எதுக்காக, என்ன ரீசன், அப்படி என்ன நீங்க பேச போறீங்கன்னு பலரும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுவாவே உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு போறதை தவிர்க்கிறது தான் தலைவர்களுடைய முக்கியமான வேலையா இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை இவ்வளவு ஓப்பனா சொல்லியும், நீங்க சோசியல் மீடியால ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளவு பகிரங்கமாவே அவங்க நிறைய அச்சுறுத்தல் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான மிரட்டல்கள் விடுத்தும் ஒரு தலைவர் இவ்வளவு போல்டா போறாரு அப்படிங்கிறப்போ உண்மையாலுமே இது பெரிய விஷயம்னு சொல்லி பலரும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த G7 மாநாடு எப்படி நடக்க போகுது, இந்த மாநாட்டுல என்னென்ன விஷயங்கள் பேச போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.